சைன் ஸ்டார் ப்ராப்பர்ட்டி. நான் உங்கள் ஜாகிர். நம்ம எங்க இருக்கிறோம்னா மாதாவரத்துல இருந்து ரெடில்ஸ் போற ரோட்ல மாதாவரம் கை ரோட்ல இருக்கிறோம். இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா வடபெரும்பாக்கம். வடபெரும்பாக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு 1800 சதுரடியில ஒரு குடோன் பார்க்க போறோம். இந்த ஏரியாவோட சிறப்பு ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். மாதாவரம் இந்த இடத்துல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ல டச் ஆயிரும். ரெடில்ஸ் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் டச் ஆயிரும். இந்த இடத்துல இருந்து கரெக்டா நம்ம ப்ராப்பர்ட்டி ஒரு 1 கிலோமீட்டர் டச் ஆயிரும். இந்த ரோடுகள் எல்லாம் பெரிய ரோடுகள். அதே சமயம் பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸ் வந்து போறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் மேகி கோல்ட் ஸ்டோரேஜ், டைல்ஸ் ஹவுஸ், அதே சமயம் வந்து பெரிய பெரிய நிறுவனங்களுடைய கோல்ட் ஸ்டோரேஜும் குடோன்ஸ் வேர் ஹவுஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு குடோனோ வேர் ஹவுஸோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஒரு சின்ன பட்ஜெட்ல இந்த ஏரியா உங்களுக்கு செட் ஆகும். அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியால நம்ம குடோன்ஸும் பண்ணி கொடுக்குறோம், லேண்ட்ஸும் பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு இப்போ பார்க்க போறது வந்து குடோன் பார்க்க போறோம் ஒரு 1800 சதுரடியில பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில. வாங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி. ரோடு பாருங்க, எல்லாமே பெரிய ரோடுகள். கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோட்ல இவ்வளவு தூரம் நம்ம வந்து இது கனெக்ட் பண்ணோம்னா ஒரு 3 கிலோமீட்டர்ல மாதாவரம் டச் பண்ணிடலாம். ஹாய் மக்களே, நம்ம வந்து கரெக்டா வந்து குடோனுக்கு வந்துட்டோம். வர்ற வழிகள்லாம் உங்களுக்கு நான் வீடியோல காமிச்சிருப்பேன். எவ்வளவு அழகா இருந்திருக்குன்னு பாருங்க. எல்லாம் பெரிய ரோடுகள். அதே சமயம் நம்ம குடோனுக்கு வந்துட்டோம். இந்த குடோனை உள்ள எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். வாங்க பார்ப்போம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா உள்ள பார்ப்போம். வாங்க. நம்ம கரெக்டா வந்து ப்ராப்பர்ட்டிக்குள்ள போறோம். இதுதான் ப்ராப்பர்ட்டியோட என்ட்ரன்ஸ். ஈபி லைன் இருக்குது. ரெண்டு ரெஸ்ட் ரூம் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க, ரெடி பண்ணியிருக்காங்க லேபர்ஸ்க்காக. நல்லா செட் பேக் கொடுத்து நல்லா வெளிச்சம் வென்டிலேஷனோட இருக்குது. ஒரே ஒரு ஜன்னல் மட்டும் தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எவ்வளோ வெளிச்சம் இருக்குதுன்னு பாருங்க. நல்லா வெளிச்சமாக இருக்குது. அதே சமயம் ரூஃப் ஒர்க் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் மட்டும் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி வந்து ஒன்றும் பெரிய இது இல்லை. ஒரு சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் இருக்குது. நல்லா வந்து ஒரு வண்டி நிறுத்தி ஏற்றுற அளவுக்கு நல்லா செட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. செட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹெவியான செட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம ஒரு வண்டியில் நிறுத்தி நல்லா வந்து நம்ம பொருளை ஏற்றி இறக்குற அளவுக்கு நல்லா ஹெவியாக ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. வாங்க நம்ம அப்படி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நம்ம போகிறோம். நல்லா படிக்கட்டு பெருசாக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செட் ஒர்க் இருக்குது. இது ஒரு 1000 சதுரடி வரும் சைடாக. செட்டு வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது. மழை பெஞ்சா தண்ணி இல்லை.
வரல. அந்த அளவுக்கு நல்லா குவாலிட்டியா பக்காவா பண்ணியிருக்காங்க. வாங்க விலை விவரம் கீழே போய் உங்களுக்கு நான் சொல்றேன். ஈவி இருக்குது, போர் இருக்குது, நல்லா வென்டிலேஷன் கொடுத்து கட்டியிருக்காங்க. இன்னைக்கு நிலைமைக்கு நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நல்லா குவாலிட்டியா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா வந்து ஹெவியான ராடு போட்டு கட்டியிருக்காங்கிறது பாருங்க. ரூஃப்ல வந்து பீம்ல பாருங்க எப்படி இருக்குது, நல்லா ஹெவியான 16 mm ராடு. இந்த ராடு வந்து பாத்தீங்கன்னா 16 mm ராடு போட்டு கட்டியிருக்காங்க. அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பாருங்க 16 mm ராடுல இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கனால உங்களுக்கு பில்டிங் குவாலிட்டி வந்து நல்லா ஹெவியா இருக்குது. நல்லா குவாலிட்டியா இருக்கிறதுனால நம்ம வந்து மேற்கொண்டு மேலே ஒரு ஃப்ளோர் கட்டுறது, 2 ஃப்ளோர் கட்டுறதுனால தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் மட்டும் பண்ணிக்கிட்டா பில்டிங் தரமான பில்டிங் தான். ஒரு சின்ன சின்ன ஒர்க்கு வந்து நம்ம ரீசேலில் வாங்கும்போது சின்ன சின்ன ஒர்க் வந்து பண்ணி தான் ஆகணும். மக்களே இதோட விலை விவரம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுவீங்க. இதோட விலை விவரம் வந்து பார்த்தீங்கன்னா 52 லட்சம் ரூபா. இதோட பெரிய சிறப்பு என்னன்னா உங்களுக்கு வந்து பில்டிங் நல்லா ஹைட் இருக்குது. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இபி ஒர்க் இருக்குது. அதே சமயம் போர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்கோட அடிஷனலான செலவு. இது எல்லாமே உங்களுக்கு பண்ணி பக்காவாக ரெடியாக இருக்குது. ஒரு சின்ன ஒர்க்கு ஒரு 50,000 1 லட்ச ரூபா செலவு பண்ணி நீங்கள் ஒயிட் வாஷ் பண்ணி ஒரு சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் பண்ணால் அந்த பில்டிங் வந்து பக்காவாக புதுசாகிடும். பில்டிங்கோட வந்து கட்டி வந்து ஒரு 5 வருஷம் ஆச்சு. பில்டிங் கட்டி 5 வருஷம் ஆச்சு. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூஃப் ஒர்க் நடந்துருச்சு. ரூஃப்லேயே முடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி ரன் பண்ணிக்கிட்டு மேலே லேபர்ஸ் கூட தங்க வச்சுக்கலாம். ஆனால் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 சதுரடிக்கு மேலே வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட் ஒர்க் பண்ணியிருக்கனால பில்டிங் தரமாக இருக்குது, ஹைட்டாக இருக்குது. உங்களுக்கு வந்து பக்காவாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன ஒர்க் பண்ணிக்கிட்டா பில்டிங் சூப்பராக இருக்கும். இதோட விலை 52 லட்ச ரூபா சொல்கிறாங்க. ஸ்லைடிங் நெகோசியபிள் வரும். இன்னொரு பெரிய அட்வான்ஸ் என்னன்னா இந்த ஏரியா வர்ற வழியெல்லாம் பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய ரோடுகள் இருக்குது, இபிலாம் பக்கத்துலேயே இருக்குது. அதனால வந்து நீங்கள் உடனே ஒரு சின்ன குடோன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வாடகை வருமானம் தரக்கூடிய குடோனாக இருந்தாலும் இது உங்களுக்கு செட் ஆகும். உங்களோட ஓன் பர்பஸ்க்காக இருந்தாலும் இந்த குடோன் செட் ஆகும். மேற்கொண்ட விவரங்களுக்கு எங்களுக்கு கால் பண்ணுங்க. ஷைன் ஸ்டார் ப்ராப்பர்ட்டி, நான் உங்கள் ஜாகிர். ஃபேஸிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்ட் ஃபேஸிங் வரும். இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபேஸிங் வெஸ்ட் ஃபேஸிங் வருது.